ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம 6th தமிழ் புக்கு டேர்ம் 1ல் இயல் 1ல் இருக்க தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் என்ற இந்த இலக்கணம் கிளாஸஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வர நாட்களில் நம்ம இலக்கணம் கிளாஸஸ் தொடர்ந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு இயலை நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஒரு இயல் மினிமம் பார்த்தோம்னா ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் ஸோ கிளியர் கட்டாக நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் தமிழ் ஸ்கோரிங் டெஸ்ட்டுக்கும் குரூப் 2 குரூப் 4 டெட் இது போல் எக்ஸாமுக்கு எல்லாமே யூஸ் ஆகும். ஸோ நம்ம கிளாஸ் உங்களுக்கு போக போக பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோ பார்த்து தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா தமிழ் எழுத்துக்களின் வகைகள் தொகைகள்னு சொல்கிறாங்க. ஸோ வகைகள்னு சொல்லும்பொழுது எழுத்துக்களில் நிறைய வகைகள் இருக்குது தமிழ் எழுத்துக்கள்லேயே. ஸோ அதை பற்றி சொல்கிறாங்க. வல்லின எழுத்து, மெல்லின எழுத்து, இடையின எழுத்து, அதை பற்றி சொல்ல போகிறாங்க. ப்ளஸ் தொகைன்னா இந்த எழுத்துக்கள்லாம் சேர்ந்து இருக்கிறது தான் தொகைன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம காசு என்னன்னு சொல்லுவோம், நிறைய காசு வச்சுருந்தா தொகைன்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை நம்ம வச்சுக்கோங்க. அடுத்தது டேரெக்டாக முக்கியமான விஷயத்தை பற்றி பார்த்துருவோம். தமிழ் எழுத்துக்கள் அப்போ பார்த்தோம்னா தமிழ் மொழியில் இலக்கண வகைகள்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 5 இருக்குது. ஸோ இலக்கண வகை தனியாக இருக்குது, இலக்கிய வகையே தனியாக இருக்குது. இலக்கண வகையாக அந்த தமிழ் எழுத்தை நம்ம 5ஆக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா எழுத்து இலக்கணம், 2வது சொல் இலக்கணம், 3வது பொருள் இலக்கணம், 4வது யாப்பு இலக்கணம், 5வது அணி இலக்கணம். ஸோ ஒரு செய்யுள் எழுதும்போது அப்போ பழைய காலத்திலலாம் பார்த்தோம்னா ஒரு புலவர்கள் எழுதும்பொழுது அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த 5மே ஒரு இதுவில் இருக்க மாதிரி ஒரு செய்யுள் இருக்க மாதிரி தான் இலக்கணம் எழுதுவாங்க. ஸோ அதனால தான் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு எழுத்து இலக்கணம் சொல்லும்போது அதை எழுதுவாங்க, சொல்லு இலக்கணம் சொல்லும்போது அதை சொல்லி பார்க்கும்போது நல்லா இருக்கா, அப்புறம் பொருள் கரெக்டாக இருக்குங்களா, யாப்புன்னு சொல்லும்பொழுது அந்த கட்டுதல்னு சொல்லுவாங்க. ஸோ அதுபடி ப்ராப்பராக இருக்கா. அதுக்கப்புறம் அணினா அழகுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சொல்லுக்கு அழகு சேர்க்கறது. இதை இதெல்லாமே கலந்து தான் ஒரு சொல்லை அப்போ இருக்க புலவர்கள்லாம் எழுத்துனாங்க. இப்போ காலப்போக்கில் நம்ம யூஸ் பண்ணுற இந்த தமிழ் அப்டேட் ஆகிட்டு ஸோ தமிழ் அப்டேட் ஆனதால தான் இன்னும் நம்ம இந்த தமிழ் லாங்குவேஜ் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ மற்ற பண்டைய லாங்குவேஜ் எல்லாமே அழியதுக்கான காரணம் அதனால் அப்டேட் பண்ண முடியல. ஸோ அப்டேட் ஆகிறது ஒரு நல்ல விஷயம் தான், கெட்ட விஷயமா இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ நல்ல விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த தமிழ் நம்ம அப்டேட் பண்ணி மாற்றி பேசுகிறதால தான் இது இன்னும் உயிரோடு இருக்குது. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தோம்னா இந்த எழுத்து இலக்கணமும் சொல்லு இலக்கணம் தான். ஸோ நம்ம அதை எழுத்து இலக்கணம் ஸ்டார்டிங்கில் கோடாக எழுதுனதை இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோட்டை வளைச்சி அப்படி எழுதுகிறோம் பார்த்தீங்களா. ஸோ அப்படி தான் தமிழ் எழுத்துக்கள் உருமாறி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சோஷியல் சயின்ஸ்லாம் படிச்சிருப்போம். ஸோ இதுதான் பேசிக்கு. இதில் சிலபஸ் வைஸ்ன்னு சிலபஸில் பார்க்கும்பொழுது கவர் ஆகிற ஏரியா பார்த்தோம்னா எழுத்து இலக்கணமும் சொல்லு இலக்கணம் தான். எழுத்து இலக்கணம் பார்த்தோம்னா நம்மளுக்கு 25 மார்க் கொடுத்துருக்காங்க புது சிலபஸ் படி. சொல்லு இலக்கணத்துக்கு 15 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே கிட்டத்தட்ட பார்த்தோம்னா உங்களுக்கு 40 மார்க் கவர் ஆகிடுது. பொருள் இலக்கணம், யாப்பு, அணி இது எல்லாமே கலந்து ஒரு 3 மார்க் 4 மார்க் தான் கொஸ்டின் ரெகுலராக கேட்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஏரியா பார்த்தோம்னா எழுத்து இலக்கணம், சொல்லு இலக்கணம் தான். மேக்ஸிமம் 6th to 10th வரைக்கும் இருக்க இலக்கணம் எல்லாமே பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த எழுத்து இலக்கணம், சொல்லு இலக்கணம் இது ரெண்டுத்துலேயே கவர் ஆகிடும். ஒரு சில டேர்ம்ஸில் மட்டும் பார்த்தோம்னா இந்த அணி இலக்கணத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க, திருக்குறள் வச்சு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் யாப்பு, அந்த யாப்பு எத்தனை வகைப்படும், ஸோ அது போல் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட் பார்க்கும்பொழுது இந்த எழுத்துக்கான டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. ஸோ எழுத்துன்னு சொல்லும்போது ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது நம்ம எக்ஸாம்பிள் ஆ. ஸோ ஆன்னு ஒரு சொல்லை நம்ம சொல்லும் பொழுது ஆன்றது ஒரு சொல்லு இல்லை, ஆன்றது ஒரு எழுத்து. அதை நம்ம சொல்லும் பொழுது என்ன ஆகுது, ஆன்னு வாயை திறக்கிறோம். இதுதான் ஒலி வடிவமாக நம்ம வாயை திறக்கும்போது ஒரு சவுண்டு உருவாகுது. இதுதான் ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும். அப்போ நம்ம ஆவை எழுதும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு 0 மாரி போட்டு அப்புறம் வளைஞ்சா கோடா போட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வரி வடிவம்னு சொல்கிறாங்க. இப்படி ரெண்டுத்தையும் சேர்ந்தது தான் எழுத்துன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உயிரெழுத்துக்கள். இந்த உயிரெழுத்துக்களை பற்றி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ தமிழ் எழுத்துக்கள் வகைன்னு சொல்லும்போது உயிரெழுத்து, மையெழுத்து, ஒற்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் உயிரெழுத்துக்கள் நம்மளுக்கு என்னென்னு தெரியும். உயிரெழுத்துக்கள் பார்த்தோம்னா அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ இந்த 12 எழுத்துமே நம்ம உயிரெழுத்துன்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு பேசிக்காக எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுக்கும் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. உயிரெழுத்துக்கள் உயிருக்கு முதன்மையானது காற்று. ஸோ நம்ம உயிரோடு இருக்கோன்னா மூச்சு விட்டால் தான் நம்மளுக்கு உயிரோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதனால் உயிருக்கு முதன்மையானது காட்டுறது. இயல்பாகவே காற்று வெளிப்படும் பொழுது உயிரெழுத்துக்கள் பிறக்கிறது. ஸோ காற்று வெளியிடும் போது உயிரெழுத்து பிறக்குதுன்னு சொல்கிறாங்க. வாயை திறத்தல் முக்கியமான லைனு. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்களால் ஆ முதல் அவ் வரையான 12 எழுத்துக்களும் உருவாகுது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறாங்க இதை உயிரெழுத்துன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வாயை திறக்கிறோம். ஸோ வாயை திறக்கும் போது நம்மளுக்கு என்னென்ன எழுத்து உருவாகுது, அ,
ஆ இது ரெண்டும் பார்த்தோம்னா வாயை திறக்கும்போது உருவாகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இ ஈ இது வந்து என்ன சொல்கிறாங்க, உதடை வந்து குவிப்பதால் இ ஈ அப்படின்னு சொல்கிறோம். சாரி, உதடை வந்து குவிக்கலை. இந்த ஈன்றது வந்து உதடை வந்து நீங்கள் விரிக்கும்போது உருவாகிற எழுத்து. அதுக்கப்புறம் உ உ இது ரெண்டுமே பார்த்தோம்னா உதடை வந்து நம்ம குவிக்கும்போது உருவாகிற எழுத்து. அடுத்தது ஏ ஏ இது ரெண்டுமே நம்ம வாயை திறக்கும்போது உருவாகிற எழுத்து. ஐ ஐன்னும்போது நம்ம வாயை வந்து அதை விரிக்கும்பொழுது உருவாகிற எழுத்து தான். ஓ ஓ ஸோ இது நம்ம என்ன பண்ணுறோம், ஓ ஓன்னு சொல்லும்போது உதட்டை வந்து ஒரு மாதிரி குவிக்கிறோம். அதனால் உதட்டை குவிக்கும்போது உருவாகிற எழுத்து. அவ் இதுவுமே நம்ம என்ன பண்ணுறோம், வாயை திறக்கிறோம், குவிக்கிறோம். ஸோ அப்போ உயிரெழுத்துக்கள் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுறோம், வாயை திறக்கிறோம், உதடை விரிக்கிறோம், உதடை குவிக்கிறோம். இது 3 தால உருவாகிறதால தான் இந்த உயிரெழுத்துக்கள் 12ன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஒலித்து பார்த்துன்னு வருவோம். இதில் பார்த்தோம்னா அ இ உ ஏ ஓ இந்த 5 எழுத்தும் என்ன சொல்லுவாங்கன்னா குறில் எழுத்துன்னு சொல்லுவாங்க. குறுகி ஒலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ ஆகிய எழுத்துக்கள் நீண்டு ஒலிக்கும். ஸோ நீண்டு ஒலிக்கிறதால இதில் வந்து நெடில் எழுத்து இல்லைன்னா நெட்டு எழுத்துன்னு சொல்லுவாங்க. இது முன்னாடி பார்ப்போம் நம்ம. அடுத்தது பார்த்தோம்னா குறுகி ஒலிக்கும் நீண்டு ஒலிக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தா. அப்போ நம்ம இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் பார்த்தோம்னா குறில் எழுத்து, அப்போ உயிரெழுத்தில் குறில் எழுத்து மொத்தம்னா மொத்தமாக 5, நெடில் எழுத்து பார்த்தோம்னா மொத்தம்னா 7. ஸோ இதுதான் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அ ஆ உ உ ஐ ஓ இது வந்து 5 எழுத்து வந்து குறில் எழுத்து. ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ இது 7 பார்த்தோம்னா நெடில் எழுத்து. இதுக்கு நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும்னு பார்த்தோம்னா இந்த ஐன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த எழுத்தில் கண்டிப்பாக வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஐ எடுத்து போயிட்டு குறில் எழுத்தில் போட்டுருவோம். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். குறில் எழுத்து 5, நெடில் எழுத்து தமிழில் உயிரெழுத்தில் 7. ஐன்றது நெடில் எழுத்து. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஓகே, ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிக்கும் கால அளவு உண்டு. அப்போ குறில் எழுத்துன்னு எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லும்பொழுது குறிக்கொலிக்கிறோம். அப்போ நம்ம டக்குன்னு அதை சொல்லி முடிக்கிறதால அதை நம்ம வந்து குறில் எழுத்துன்னு சொல்கிறோம், குறிக்கொலிக்கிறதால. நெடில் எழுத்துனா நீண்டு ஒலிக்கும். ஆ ஈ ஊ அப்படின்னு சொல்லும்போது சவுண்டு நம்ம கொஞ்சம் அந்த செகண்டு போகுது. ஸோ அந்த மாத்திரைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து மாத்திரை வச்சு எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு மாத்திரைன்றது ஒரு கண் இமைக்க நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண் சிமிட்டும் நேரம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் படிச்சிருப்பீங்க பேசிக்ஸில். ஸோ இதை தான் வந்து மாத்திரை அளவுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும். அப்போ குறி எழுத்துக்கான மாத்திரை எவ்வளோ, நெடில் எழுத்துக்கான மாத்திரை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ குறுகி ஒலிக்கிற எழுத்துக்கு மாத்திரை பார்த்தோம்னா ஒரு எழுத்து. அப்போ உயிரெழுத்தில் பார்த்தோம்னா என்னென்ன இருக்குது, அ இ உ ஏ ஓ இது எல்லாத்துமே பார்த்தோம்னா மாத்திரை அளவு 1, ஏன்னா குறுகி ஒலிக்கிறோம். இதே நெடில் எழுத்துக்கு பார்த்தோம்னா மாத்திரை அளவு 2. ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ ஸோ நம்ம வந்து இந்த நெய்ட்டி ஒலிக்கிறதால இது நம்ம நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ரைட், இப்போ மாத்திரை அளவும் முடிஞ்சுது. அடுத்து பார்த்தோம்னா மெய்யெழுத்துக்கள். ஸோ ஃபஸ்ட் நம்ம உயிரெழுத்து பார்த்துட்டோம். ஸோ உயிரெழுத்தை எத்தனைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். உயிரெழுத்தோட வகைகள் பார்த்துட்டோம். குறில் எழுத்து, நெல் எழுத்துன்னு பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தோம்னா மெய்யெழுத்து. ஸோ மெய்யெழுத்துன்னு பார்க்கும்போது நமக்கு தெரியும் கச. ஸோ அது அப்புறம் பார்த்துக்கலாம். காஞா இது எல்லாமே வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், உயிர்மெய் எழுத்துன்னு சொல்லுவோம். இதில் மெய் எழுத்துன்னு பார்க்கும்போது இக்கு இஞ்சி இட்டு இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மெய் எழுத்துன்னு சொல்லுவோம். ஸோ மெய் எழுத்து 18. ஸோ உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18 சேர்ந்தது தான் உயிர்மெய் எழுத்து 216. இக்கு ப்ளஸ் ஆ கா அதெல்லாம் சொல்லுவோம்ல, ரைட்டு. அதுக்கடுத்து இந்த மெய் எழுத்துக்களோட வகைகளை பார்க்குறாங்க. அப்போ மெய் எழுத்து பார்த்தோம்னா 3 வகைப்படுது. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா வல்லினம், மெல்லினம், இடையினம்னு சொல்லுவாங்க. ஸோ கசட தபர இதை நம்ம வல்லினம்னு சொல்லுவோம். ஞனன நமன இதை நம்ம வந்து மெல்லினம்னு சொல்லுவோம். இடையினத்தை வந்து எரள வழலன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து அதுக்கப்புறம் நம்ம கசட தபர வல்லின எழுத்து எங்கே பிறகுது, மெல்லின எழுத்து எங்கே பிறகுதுன்னு சொல்லிட்டு எழுத்து பிறப்பு முயற்சி பிறப்பில் நம்ம பார்ப்போம். அடுத்து பார்த்தோம்னா என்ன இருக்குது, மெய் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு. ஸோ உயிரெழுத்து வந்து ஒலிக்கும் கால அளவு பார்த்தோம். உயிரெழுத்து பார்க்கும்பொழுது குறில் எழுத்து 1 மாத்திரை அளவு, நெடில் எழுத்து 2 மாத்திரை அளவு. இங்கே பார்க்கும்போது மெய் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு பார்த்தோம்னா அரை மாத்திரை அளவு. ஸோ இது வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ரைட், ஒலித்து பார்த்து உணர்வோம். இதில் பார்த்தோம்னா கசட தபர முதல்ல இருக்குது பார்த்தோம்னா வல்லின எழுத்து. ஸோ கசட தபர 6 ஆகிய 6ம் வன்மையாக ஒலிக்கிறது. ஸோ வன்மையாகனா ஒரு கம்பீரமாக ஒலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஞனன நமன இந்த 6ம் பார்த்தோம்னா மென்மையாக ஒலிக்கிறது. அதுக்கப்புறம் எரள வழல ஆகிய 6ம் வன்மையும் இல்லாமல் மென்மையும் இல்லாமல் இரண்டுக்கும் இடையில் ஒலிக்கிறது. அதனால தான் நான் சொல்கிறாங்க
வல்லினம், மெல்லினம், இடையினம்னு சொல்கிறாங்க. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். தெரியலனா ஒரு முறை எழுதி பார்த்தா ஞாபகம் வந்துடும். அந்த ரா, சின்ன ராவா, பெரிய ரா எங்கே வரும், சின்ன நா எங்கே வரும், பெரிய நா எங்கே வரும், அதெல்லாம் நீங்கள் எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமாக பார்த்தோம்னா இந்த மெய் எழுத்து பார்த்தோம்னா 18 இருக்குங்களா, அதை வந்து 6 6ஆக பிரிச்சிடுறாங்க. ஸோ 6 எழுத்து வந்து வல்லின எழுத்து, 6 எழுத்து வந்து மெல்லின எழுத்து, 6 எழுத்து வந்து வல்லினமும் இல்லாமல் மெல்லினம் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கிறதால அது மாதிரி இடையே எழுத்து சொல்கிறாங்க. அடுத்தது உயிர்மெய் எழுத்துன்னு என்னன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா உயிர் எழுத்து பார்த்தோம், அப்புறம் மெய் எழுத்து பார்த்தோம். அது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து உயிர்மெய் எழுத்துன்னு சொல்கிறோம். ஸோ உயிர் எழுத்து 12ன்னு தெரியும், மெய் எழுத்து வந்து 18ன்னு தெரியும். ஸோ இது ரெண்டுத்தையும் பெருக்குனா பார்த்தோம்னா மொத்தம் நம்மளுக்கு உயிர்மெய் எழுத்தான 216 எழுத்து வந்து இங்கே உருவாகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த உயிர்மெய் எழுத்துலேயே பார்த்தோம்னா இன்னும் 2ஆக பிரிக்கலாம். உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பின்னாடி போக பார்ப்போம். அடுத்தது ஆயுத எழுத்து. அப்போ உயிர் எழுத்துன்னு என்னென்னு பார்த்துட்டோம், மெய் எழுத்துனா என்னென்னு பார்த்துட்டோம். அடுத்தது ஆயுத எழுத்து. ஸோ ஆயுத எழுத்துன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும், அக்குன்றது தான் நம்ம வந்து ஆயுத எழுத்துன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆயுத எழுத்துக்கான ஒலிக்கும் ஆழக அளவு, அதோட மாத்திரையை பார்க்கும்பொழுது அரை மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். ஸோ தமிழ் மொழியின் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்று உள்ளது. அப்போ தனியாக இருக்க எழுத்து தான் வந்து இந்த ஆயுத எழுத்துன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஓகே, மேக்ஸிமம் முடிஞ்சிடுச்சு கிளாஸு. ஸோ இந்த கிளாஸில் ஓவராலாக சம்மரியாக நம்ம பார்த்துக்கலாம். டக்குன்னு என்னென்ன பார்த்துருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது அப்போ எழுத்துக்களோட வகையை பார்க்குறோம். அப்போ உயிர் எழுத்து, மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து, இதை 4 பற்றி தான் சொல்கிறாங்க. உயிர் எழுத்துன்னு சொல்லும் பொழுது அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ சொல்லியிருக்காங்க. அந்த உயிர் எழுத்துலேயே வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா அதோட ஒலிக்கின்ற கால அளவு பொறுத்து 2ஆக பிரிக்கிறாங்க. குறில் எழுத்து, நெடில் எழுத்துன்னு சொல்லிட்டு. ஸோ குறில் எழுத்துனா குறுகி ஒலிக்கும், நெடில் எழுத்துனா நீண்டு ஒலிக்கும். குறில் எழுத்துக்கான மாத்திரை அளவு பார்த்தோம்னா 1, நெடில் எழுத்துக்கான மாத்திரை அளவு 2, அ இ உ ஏ ஓ இது வந்து 5ம் பார்த்தோம்னா குறில் எழுத்து, ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ இது 7ம் வந்து நெடில் எழுத்து. அப்போ உயிர் எழுத்து முடிஞ்சுது. அடுத்து பார்த்தோம்னா அதோட மாத்திரை சொல்லியாச்சு, மெய் எழுத்து. ஸோ இந்த மெய் எழுத்துன்னு பார்க்கும்போது மொத்தமாக 18 எழுத்து இருக்குது. அதில் பார்த்தோம்னா 3 வகையாக பிரிக்கலாம். வல்லினம், மெல்லினம், இடையினம்னு சொல்லிட்டு. ஸோ வல்லினம்னா கஸ்ரதபர, மெல்லினம்னா நமன, எரளவழனா இடையில எழுத்து. இதை பற்றியும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த உயிர்மெய் எழுத்தில் பார்த்தோம்னா உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கலான்றாங்க. கடைசியாக ஆயுத எழுத்துன்னு ஒன்று இருக்குது. அக்குன்றது தான் வந்து ஆயுத எழுத்து. இதோட ஒலிக்கும் கால அளவு பார்த்தோம்னா நம்மளுக்கு அரை மாத்திரை அளவு. அப்போ உயிர் எழுத்துனா வந்து குறிலாக இருந்தால் 1 மாத்திரை அளவு, நெடிலாக இருந்தால் 2 மாத்திரை அளவு, ஆயுத எழுத்தாக இருந்தால் அரை மாத்திரை அளவு. அதே போல் இந்த மெய் எழுத்துக்களின் மாத்திரை அளவும் அரை மாத்திரை அளவு தான். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக இந்த கிளாஸில் முடிஞ்சுது. அடுத்தது நம்ம இயல் 2 பார்ப்போம்.